ரொம்ப நாளுக்கு முன்னே எடுத்து வச்ச சாரி இன்னைக்கு தான் கட்டுறேன். ஏன்னா பிளவுஸே தைக்கிறது கிடையாது. எடுத்து கத்திரிக்காய் எல்லாம் பறிச்சு வந்துட்டு அப்படி இது நம்ம ரெகுலராக வச்சிருக்கிற அந்த நீட்ட கத்திரி எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம வெறுமனே பூரி செஞ்சு சாப்பிட்றத விட பூரி பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. இது எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து ஜம்முன்னு எங்கே ரெடியாக இருக்கேன் அப்படின்னாக்கா பார்க்கும் போதே தெரியும் கல்யாணத்துக்கு தான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய சாரிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னே எடுத்து வச்ச சாரி இன்னைக்கு தான் கட்டுறேன். ஏன்னா பிளவுஸே தைக்கிறது கிடையாது. எடுத்து வச்சுக்கிறதோட சரி பிளவுஸ் தைக்கிறது இல்லை. இப்போதான் பிளவுஸ் தைச்சிருக்கேன். பிளவுஸ் டிசைன் பாருங்க. முன்னொரு ட்ரிப் நான் திருப்பதி கட்டிட்டு போனதை நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இந்த பிளவுஸ் டிசைன் காட்டலாம் இல்லைங்கக்கா அப்படின்னு. அதனால தான் இப்போ காட்டுறேன். நல்லா இருக்கா? திரும்புங்க. ஓகே சூப்பர். இந்த பூ இதில் பூ இருக்குல்ல, இந்த பூவுக்கு மேட்சிங்காக இந்த பூ வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற பொண்ணுங்க தைச்சது தான் இது. ஓகேவா? சாரி கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப வயலட் டபுள் ஷேட்ல அடிக்குது. ரெட்டும் வடமல்லி கலரும் கலந்த மாதிரி டபுள் ஷேட் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இன்னைக்கு நமக்கு வந்து ஃபுல்லாகவே சேலம் தான். நமக்கு இன்னைக்கு சேலத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே சேலத்தில் கொஞ்சம் இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வேலை தான். ஓகே போலாமா இப்போ சேலத்துக்கு? ஓகே வாங்க. இன்னைக்கு யாருது நிச்சயதார்த்தம்? கல்யாணம் கிடையாது, நிச்சயதார்த்தம் தான். நிச்சயதார்த்தம் அப்படின்னாக்கா நம்ம ஐயாவோட மகனுக்கு தான் இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு ஐயா யாருன்னு தெரியாது. நாங்கள் ஏத்தாப்பூர் போவோம் இல்லைங்களா, எங்கள் குருஜின்னு சொல்லிட்டு அவருடைய மகனுக்கு தான் இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது. அதனால் வாங்க போய் அவருடைய மகனுக்கு எப்படி நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பொண்ணு எப்படி இருக்குது, மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஆன்டிஸ் எல்லாம் இதுக்கே தான் கிளம்புறீங்க. மேட்சிங்காக இருக்காங்களா பொண்ணு மாப்பிள்ளைன்னு பார்க்கவே. பார்த்தீங்களா எங்கள் அப்பா உங்களுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டுருக்காரு. பக்கத்தில் நில்லுங்க. பக்கத்தில் 2 பேர் நில்லுங்க. இது வந்து நம்ம ஸ்பெஷல் மஞ்சள். இது வந்து நம்ம டாக்டர் சாருக்கு கொண்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் எப்பவுமே நம்ம வீடியோ பார்ப்பாரு. அதனால வந்து நம்ம தோட்டத்து ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணுறோம். அதனால் அவர்கிட்ட கொடுக்கணும் இல்லையா? அதனால இன்னைக்கு சேலம் போயிட்டு அப்படியே நம்ம ஃபேமிலி டாக்டர் சுப்பிரமணி டாக்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? போலாமாங்க. சர்வேஸ் தம்பி கிளம்பிட்டார் ஹாஸ்டலுக்கு. பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு எடுக்குது. சரி நிர்மலா கல்யாணத்துக்கு போறா? கல்யாணத்துக்கா? சரி சரி. யாருது தினேஷ்? அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு போல. ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது பாப்பா. வளர்பிறை முகூர்த்தம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி கல்யாணம். நாங்கள் கரெக்டான டைமுக்கு அங்கே போயிட்டோங்க. ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இந்த மாதிரி கல்யாண வீடுங்களுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். யார் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங்கு, என்ன மாதிரி ஜுவல்ஸ்லாம் போட்டு வந்துருக்காங்க அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்குறதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த நிச்சயதார்த்தம் வந்து நம்ம சேலம் ஸ்டீல் பிளான்ல இருக்கிற டிஎஸ்கே மண்டபத்தில் தாங்க நடந்துச்சு. அங்கே தான் வந்து வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நிச்சயதார்த்தம் ஆரம்பமாயிருச்சு. எல்லாம் 2 பேர் வந்து சந்தனம் போட்டு வச்சு மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பூ மாற்றி போட்டுக்குவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் வந்து சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன சாப்பாடு, இங்கே வந்து சாப்பாட்டில் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த ஸ்வீட்டு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை உங்ககிட்ட காட்டுறேன். இது என்ன ஸ்வீட்டு நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு உள்ளே வந்து பால்கோவா வச்சுருந்தாங்க. மேலே வந்து பீடா மாதிரி மடித்து வச்சுருந்தாங்க. அந்த மடிப்பு வந்து இனிப்பாக இருந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு பப்பாளி பழத்தை சீவி அதை சர்க்கரையில் வேக வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டினா வந்து வெள்ளை பூசணிக்காயை சீவி சர்க்கரையில் வேக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே வந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுமே ஃபோட்டோவுக்கு போய் நின்னாங்க. ஆனால் கூட்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாப்பாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு வரலான்ட்டு வந்தோம்.
இங்கேயுமே வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்லேயுமே வந்து பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வரைக்குமே நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கு போகவே இல்லைங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ப்ராப்பராக எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, நாம் ஏன் மேலே போய் நின்று டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு தான் போகல. ஃபோட்டோவுக்கு தான் நாங்கள் மேலே போய் நிற்கலான்ட்டு போனோம். அப்போ தான் வந்து அக்கா வந்து நீங்கள் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு ஃபோட்டோவுக்கு போய் நிற்கும் போது தான் அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணோம். சரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ராஜேஷையும் சுகன்யாவையும் அவங்க ஃபேமிலியை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்கார் 2 பேர் தாங்க போயிருந்தோம். எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் போயிருந்தோம். நானும் அவர் மட்டும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் தம்பி கூட. அப்புறம் 2 ஃபேமிலியும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். பார்க்க போனால் நாங்களே ஒரு 5-6 ஃபோட்டோ எடுத்துட்டோங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். டக்குன்னு எங்கள் சித்தப்பார் வந்துட்டார். அவர் தான் வந்து இந்த மண்டபத்துக்கு ஓனரு. அவர் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்தார். இந்த மண்டபத்தில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாராம். அதனால் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்திருந்தார். சரி வாங்க சித்தப்பான்னு சொல்லி அவரையும் கூட நிற்க வச்சு அவர் கூடயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து கடைசியாக போன எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலி வைஸ் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் நேராக மேச்சேரியே வந்துட்டோம். நாங்கள் லேட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு கொடுத்தா அப்படிலாம் தம்பி மரபு சந்தையில் அதெல்லாம் செடியாக போட்டேன். நல்லா நாற்று வந்து செடியாக விட்டாச்சு. இப்போ காய் காய்ச்சிருச்சு பாருங்களேன். ஒரு காய் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது. பார்க்காமலே விட்டுட்டேன். நல்லா பெருசாகவும் போயிடுச்சு. ஒரு 2 காய் முத்தியும் போயிடுச்சு. பழுத்துருச்சு இல்லை தேனு? பழுத்தே கொட்டிருச்சா? முன்னாடி பிள்ளை சொல்கிறா காய் வருங்க. பாருங்க அந்த கருப்பு கலர் காய் வந்து நல்லா இதோடு இன்னும் பெருசாக வரணும். அப்படி காய் பார்க்கறதுக்கு தான் இத்திருண்டுக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து கட் பண்ணோமா பிஞ்சாக தான் இருக்குதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. பழுத்துருச்சு. பிச்சுட்டு வந்துருந்த பழத்தா. அதென்ன வெள்ளை காயா கருப்பு காயா? ஓ அந்த வரிக்காய். ஓகே சூப்பர். இந்த காய்களை பழம் பழுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே விதை கொடுக்குறேன். நிறைய பேர் வாங்குறீங்க. நம்ம சாரீ வாங்கும் போது நிறைய பேர் வாங்குனீங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருக்கிறீங்க. செடி பூத்துருச்சு பாருங்க அப்படின்னு பூவோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கிறீங்க. உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தக்காளி செடி ஒன்றும் ஒன்றும் இதாக வரல. தக்காளி செடி கொஞ்சம் இதாக தான் வந்திருக்கு. என்னென்னா கவனிக்க முடியல, வந்து பார்க்கறதுக்கு தான் முடியல. ஒரு தொப்பி கத்திரி வந்திருக்குது. இந்த கருப்பு கலர் கத்திரி தான் நிறைய வந்திருக்குது இல்லை? சூப்பர். இப்போ கொத்தி விட்டோம் 2 நாளைக்கு முன்னாடி. மழை தான் விட்டே தொலைய மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குது மழை. இப்போ என்ன பண்ணுறது? கண்ணு இதில் கருப்பு கலர் கத்திரி விதை எதுன்னு பார்த்துக்கோ. அது கருப்பு கத்திரி விதையா? சரி சரி. இது வேற. இது 3 ஒன்று தான்டா. இதுவும் அது ஒண்ணும் இல்லையா? இதுவும் அது ஒண்ணும் இல்லையா? பர்பிள் கலர் கோடு போட்டிருக்கு. வெள்ளை கலர் மட்டும் தான் இருக்குது. பாரு என்னென்ன வித்தியாசம் பாருங்களேன். இதுல வந்து பர்பிள் கலர் கோடு போட்டிருக்கு. பச்சை வெள்ளை பர்பிள் கலரு. இது பச்சை வெள்ளை மட்டும் இருக்குது. இது ஃபுல்லாவே லாவெண்டர் கலரா இருக்கு. அப்படியே டார்க் கத்திரிப்பூ கலர் சொல்றோம்ல அந்த கலர். எதுக்குன்னு அது 2 ரகமாகுதா? சூப்பர். விதவிதமாய் வித்தியாசமாய் கலராய் நம்ம வீட்டில் காய்க்குது. கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு அப்படி இது நம்ம ரெகுலராக வச்சிருக்கிற அந்த நீட்ட கத்திரி எண்ணெய் கத்திரிக்காய் காய்க்கவே வச்சுருப்பேன். இது ஒரு கத்திரிக்காய்ங்க. காம்பெல்லாம் முள்ளாக இருக்குது அப்படியே. அப்புறம் 2, இது ஒரு ரகம் 3, இது ஒரு ரகம் 4, அது ஒரு ரகம் 5. மொத்தம் 5 ரகம் இருக்குது இந்த ஏரியாவில் மட்டும். அப்படியே நம்ம தைவான் பிங்க் கொய்யா அதையும் பிஸ்ட்டு சொல்லலாம். அந்த கொய்யாக்காய் மட்டும்தாங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குது. நல்லா இனிப்பாக இருக்குதுமா, இந்த கொய்யாக்காய் பிஸ்ட்டு வந்து மட்டும் வைமாங்கிறான். அது என்னடானா எந்திரிக்கவே மாட்டேங்குது, உட்காந்துக்கிட்டே இருக்குது அந்த கொய்யாக்காய் மரம் மட்டும். நானும் எருவை 4 சட்டி கொட்டியிருக்கிறேன். எப்படி அப்புறம் எல்லாம் பண்ணுறேன், அதுக்கு அத்தனை வேலை பண்ணுறேன். எந்திரிப்பனா நிற்கிது அந்த கொய்யா மரம். பார்க்கலாம் நானா அதுவான்னு. வச்ச வாழைக்கன்று எல்லாமே நல்லா துளுத்து வந்துருச்சு.
இங்கே 2, இது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கங்கே 2 வச்சு விட்டேன். எல்லாமே நல்லா துளுத்து வந்துருச்சு. அப்புறம் ஐயா வீட்டிலேருந்து கொண்டு வந்த பலா மரமும் ஒன்று துளுத்து வந்துருச்சு பாருங்கள். என்ன பழ ரகம்னு தெரில, அவங்க வீட்டில் இருந்துச்சு கொடுத்தாங்க. அவங்க ஞாபகார்த்தமாக ஒன்று வச்சேன், அந்த பலா மரமும் வந்துருச்சு. சூப்பர். அவ்வளோதாங்க, இன்றைக்கி தண்ணி கட்டிட்டோமாக்கா, வேலை முடிஞ்சுது. இது ஒரு ரகண்டி, இது ஒரு ரகம் இல்லை. இது வந்து அங்கே நம்ம காட்டில் இருக்குது. இது நல்லா இருக்கு. 6 ரகம் ஆச்சு. அப்போ இன்னைக்கு வந்து மசாலா பூரி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ரவை, ஒரு 1/2 கப்பு ரவை வந்து ஊற வச்சாச்சு. அது கூட நான் என்னென்ன போட்டு நான் கலக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள். நம்ம வெறுமனே பூரி செஞ்சு சாப்பிட்றத விட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் பூரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பூரினாலே கொஞ்சம் ரவை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். கொஞ்சம் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, சீரகம், சரிங்களா. அதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி தழை, அது கூட வந்து கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டுக்கலாம். நான் பிணையும் போது மசிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவு நமக்கு எவ்வளோ தேவையோ மாவு அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ 1/2 கப்பு நம்ம வந்து ஒரு 1/4 கப்பு ரவை போட்டோமா, 1 கப்பு வந்து கோதுமை மாவு போட்டுக்குங்க. எனக்கு இவ்வளோ போதும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சிக்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியும் உப்பும் சேர்த்து நான் மாவு பிணைஞ்சிக்கிறேன். பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி, சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிணையும் இல்லைங்களா, கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதான், சூப்பராக மாவு பிணைஞ்சாச்சு. பூரியும் சுட ஆரம்பித்தாச்சு. பூரி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. இது வெறும் பூரி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து நம்ம எப்பவும் செய்கிற உருளைக்கிழங்கு குருமா செஞ்சோமாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு காலை டிஃபன். ஓகே, எல்லாம் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். காலையில் வந்து நேரமாகவே கிளம்பிட்டான். இன்னிலிருந்து வந்து 7 மணிக்கு அவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். ஏன்னா 8 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணுங்க. ஒரு வாரத்துக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால தான் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டுருக்கான். அது இந்த கொடி தானேங்கண்ணா, முடக்கத்தான் தலை. கொஞ்சம் கொடிங்களா, கொஞ்சம் பிச்சு கொடுங்கண்ணா. தோசை சுட்டு சாப்பிட்லாம். எல்லாம் தொட்டியில் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. நம்ம கொடி வேலியில் இருக்குதுன்னு பிடுங்கி வீசிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதைத்தான் பிடுங்க. வயிறு புண்ணு கேக்குதுன்னு வணக்கி திங்கறன்னு ஒரு பொம்பளை உருவிட்டு இருந்தாயா. எனக்கு தெரியாது இது வயிற்று திங்கறதுன்னு. முடக்கு வாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த முடக்கத்தான் தலையை வந்து இந்த மாதிரி பறிச்சுட்டு போய் தோசை மாவில் போட்டு எல்லாம் அரைச்சி தோசை மாவில் போட்டு கலந்து தோசையாக சுட்டு சாப்பிட்லாம், சூப்பு வச்சு குடிக்கலாம். நம்மளது மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்ல ஏகத்துக்கு முளைச்சி கிடக்குது பாருங்களேன். அறுத்து வீசுறாரு. நம்ம என்ன பண்ணுறது நம்ம. ஆனால் இந்த ஒரு கத்திரிக்கோள் எடுத்து வந்து இந்த மிளகாய்கள் எல்லாம் பறிச்சிடலாங்கண்ணா. பச்சை மிளகாயா சூப்பராக வளர்ந்துருக்குது பாருங்க. பட்டணத்து மிளகா, காந்தாரி மிளகா நல்லா இந்த ட்ரிப் வந்துருக்கு. போதுங்கண்ணா, அதே ஜாஸ்தி தான். வைங்க, நான் எடுத்துக்கிறேன். பச்சைக்காய் கொஞ்சம் பறிங்க, பழம் கொஞ்சம் பறிங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் செடிகள் வாங்கியிருக்கிறேன். அதுதான் உங்ககிட்ட காட்டலான்னு வந்திருக்கேன். ஒன்று வந்து மலையன் ஆப்பிள் வாங்கியிருக்கேன். அந்த மரத்தை ஒட்டிக்குது இல்லைங்களா, அது வந்து மலையன் ஆப்பிள். அது பன்னீர் வாசம் அடிச்சுட்டு சூப்பராக இருக்குதுன்னாங்க, அதனால தான் அது வாங்கியிருக்கேன். 2வது ஒரு மாமரம் வாங்கியிருக்கேன். இது வந்து அது ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் அது என்ன மாமரம்னு. இது வந்து கொக்கோ. இது வந்து பாக்கு மரத்துக்குள்ளார வச்சிடலான்ட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்வீட்டு இது ஸ்டார் ஃப்ரூட்டு, அதெல்லாம் பெருசாக தாங்க வந்துச்சு. நான் எடுத்து வைக்கிற வேகத்தில் ஒன்று ஒடிச்சுட்டேன், அவ்வளோதான். அந்தாண்ட ஒன்று வாங்கியிருக்கிறேனே, அது என்ன வாங்கினேன்னு எனக்கே தெரியலையே. அது ஒன்று வாங்கினேன், ஒரு செடி ஒன்று வாங்கினேன், எனக்கு ஞாபகம் இல்லை என்ன செடின்னு. மொத்தம் ஒரு 5 செடி வாங்கியிருக்கிறேங்க இந்த மாதம். இது 5மே வந்து நடவு செய்ய போகிறேன். இன்றைக்கி இது எங்கெங்கே நட்டு வைக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி இடத்த வந்து செலக்ட் பண்ண போகிறேன். மஞ்சள் வைக்கிறதுக்கு காட்டை ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க.
அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.